நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பிறக்கப் போகும் 2025ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள். அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். ஆனால் நல்லவனுக்கு தன்னுடைய புத்தியும் திறமையும் உழைப்பும் தான் செய்யக்கூடிய தான தர்மம் தான் மிகப்பெரிய ஆயுதம். அப்படிப்பட்ட உங்களுடைய திறமையால் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் போட்ட கணக்கு இந்த 2025ல நிஜமாக போகிறது. உங்களுடைய வருட கணக்கு சரியாக போகிறது. மேலும் மகேந்திர யோகம் கிடைக்க போகிறது உங்களுக்கு. ஸோ அதை பற்றி இன்றைய பதில டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனா நிஜத்துல அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு இல்லைன்னு தான் பதில் வரும். காரணம் என்னன்னா, உங்களுடைய கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய திசை பிறக்கின்ற பொழுது நடக்கும். அதுக்கப்புறம் கேது திசை, அதுக்கப்புறம் சுக்கிர திசை வரும், அதுக்கப்புறம் சூரிய திசை வரும். ஸோ இதுல இந்த கேது திசையை கடப்பதற்குள்ளாகவே தன்னுடைய இளமை காலகட்டங்கள் வெகுவாரியா முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் பட்ட கஷ்டமெல்லாம் இளமையிலேயே பட்டு உணரக்கூடியவர்கள் நீங்கள், அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகிறது? முக்கியமா 7.5 சனி கிடையாதுங்க. சனியினுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறீர்கள். விருச்சிக ராசியில பிறந்த நீங்க கும்ப ராசியில் அமர்ந்து கொண்டிருந்த சனி பகவான் 2025ல முதல் கிரகத்தினுடைய பயிற்சியாக தன்னுடைய பயிற்சியை வச்சு மீன ராசிக்கு மார்ச் மாசமே அடியெடுத்து வச்சிடுறாரு. அதனால சனிவனுடைய 10ஆம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருந்தது. அந்த பார்வை விலகுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் குறிப்பா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். உங்களுடைய எண்ணப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த 2025ல சனியினுடைய தடை இருக்காது. ஸோ ஒரு பக்கம் 7.5 சனி கிடையாது, இன்னொரு பக்கம் சனி பார்வை கிடையாது. சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சனிவனுடைய பிரச்சனைகள் இல்லாமல் சுதந்திரமாக நிம்மதியாக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு சரியான ஒரு விடிவு காலம், ஒரு பலன், ஒரு வெற்றி என்பது கிடைப்பது உறுதி. தடுப்பதற்கு கிரகம் கிடையாது. சரி, இந்த 2025 மற்ற வருடங்கள் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரே வருஷத்துல 4 வருட கிரக பயிற்சி நடக்கும். இந்த சனி, ராகு, குரு, கேது இது அனைத்துமே பெரிய வருடக்கோள்கள் என்று சொல்வார்கள். அப்போ இந்த 4 கிரகமே ஒரே வருஷத்துல பயிற்சி அடையுதுன்னா அந்த 2025ல தான். கேட்ட நட்சத்திரத்திற்கு அதிபதி யாரு? புதன் பகவான். விருச்சிக ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். செவ்வாய் வேகம் நிறைந்த ஒரு கிரகம், புதன் புத்தி சாதுரியமான ஒரு கிரகம். அதனாலேயே கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் சுறுசுறுப்பும் வேகம் கோபம் இருக்கும், இன்னொரு பக்கம் கணக்கு வழக்கு புத்தி சாதுரியம் நிச்சயமானவர்கள் இருக்கும். இந்த ஹார்ட்ஒர்க்கு சாஃப்ட்வேர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடின உழைப்பும் ஒரு பக்கம் இருக்கும். உங்களுடைய புத்தியை வைத்து அந்த கடினமான ஒரு வேலையை கூட சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்த அமைப்பில் பிறந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பல வருஷமா ஒரு விஷயத்துல கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கணக்கு சரியாகும். ஆமாங்க, உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ப்ரமோஷனுக்கு பல தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க, பலதாட்டி. அப்படிப்பட்ட முயற்சி இந்த 2025 வெற்றியாக மாறும். அந்த வெற்றி கனியை நீங்க எட்டுவீங்க, அது உறுதி. ஸோ வேலையில் எதிர்பார்த்த போஸ்டிங் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, கண்டிப்பா அந்த அரசாங்க வேலைக்கு உண்டான முயற்சி பெரு வெற்றி கிடைக்க போது இந்த 2025ல. சனி பகவான் 5ல கும்ப மீனராசியில போய் அமர்றதுனால கண்டிப்பா வேலையில் ஒரு அதிர்ஷ்டத்தை சனிவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனிவன் இருக்கின்ற விட விருத்தி பண்ணுவார். அது 5ஆம் வீட்டுல போய் அமர்றதுனால இந்த பேர் உடைய இந்த வேலை நீங்க பாக்குறீங்கன்னா வெளியில கௌரவமாக சொல்லக்கூடிய அந்தஸ்தோட ஒரு நிரந்தரமான ஒரு கௌரவமான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு பெற்று தந்துருவார். ஸோ கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு, சினிமா துறைகளில் வாய்ப்புகள் கிடைத்து மிகப்பெரிய அளவு பெயர் புகழ் பெறுவது, அல்லது வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பை பெறுவது, இப்படின்னு வேலையால் ஒரு கௌரவம் கிடைக்க போகிறது இந்த 2025 நிச்சயம். இன்னொரு பக்கம் காதல் கல்யாணம் அல்லது சொந்தத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு இந்த 2025ல விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு.
ஏன்னா புதன் என்கிற கிரகம் மாமன் வழி உறவுகளை குறிக்கும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கேட்டகாரங்களுக்கு சொந்தத்துல திருமணம் முடிப்பதற்கு யோகம் உண்டு. சொந்த பந்தத்தில் திருமணம் முடித்து அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனை சரியாகும். கல்வி விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, ஏன்னா கேட்ட நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கல்விக்காரக கிரகம். ஸோ அதனாலையும் 5ல் சனி இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா படிப்பிற்காக பயணம் கொள்வீர்கள். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, தாத்தா பாட்டி வீட்டில் போய் படிக்கிறது, உயர்கல்வி மாஸ்டர் டிகிரி போன்ற விஷயம்லாம் படிக்கிறது, எதிர்பாராத ஒரு அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ படிக்கின்ற ஒரு வாய்ப்பு பெரிய ஒரு காலேஜில், பெரிய ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய கனவுன்னு வச்சிருப்பீங்க, இந்த டிகிரி இந்த பட்டம் நான் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அப்படியோட படிப்பதற்கு இந்த வருடம் வாய்ப்பினை கொடுக்கும் கிரகங்கள். ஸோ 4ல் ராகுபவன் வந்து அமர்றாரு. மீனத்தில் இருந்த ராகு பகவான் மே மாசம் பயிற்சி அடைஞ்சு 4ஆம் வீடான கும்பராசிக்கு வந்துடுறாரு. 4ஆம் வீடுங்கிறது கல்வி ஸ்தானம். அப்போ படிப்பிற்காக பயணம் கொள்வீர்கள். சரி, இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் இந்த சொத்து தகராறு, டாக்குமெண்ட் பிரச்சனை, கையெழுத்து பிரச்சனை, ஸோ சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது, அல்லது சொத்து பாகப்பிரிவினை பிரிக்க முடியல, அதுல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடக்கு. இப்படி எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போன்ற விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய புத்தி சாதுரித்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சு வெளியில வருவீங்க. சொத்து பிரச்சனை முடிச்சிருவீங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து விடுதலையாகி வருவீங்க. பிசினஸ் ரீதியான ஒரு ஒப்பந்தம் போட்டு பெரியதொரு லாபத்தை பார்ப்பீங்க. அல்லது இனி அடுத்த வருடம் நிரந்தரமான வருட ஒரு வருமானத்தை தரக்கூடிய முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு நிரந்தரமான ஒரு தொழிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. இருந்தாலும் தாயினுடைய உடல்நிலையில கவனம், அக்கறை தேவை. இன்னொரு பக்கம் 10ல் பாவியாது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில 10ஆம் வீடு தான் தொழில்ஸ்தானம். விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடு சிம்மம். அந்த சிம்மத்திற்கு ராகு இந்த பக்கம் பயிற்சி அடையும் போது கேது அந்த பக்கம் பயிற்சி அடைகிறார். சிம்மத்திற்கு அடி எடுத்து வைக்கிறார். அப்போ கேதுவன் 10ல் வந்து அமர்ந்தால் மருத்துவ தொழில், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வேலை மற்றும் கப்பல், கடல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில்கள். ஸோ இந்த 4 விஷயத்திலும் 4 துறையிலும் நீங்க இருந்தா உங்க துறையில மிகப்பெரிய ஒரு லாபம், பதவி உயர்வு பெறுவது நிச்சயம். அதே போல கமிஷன், ஒரு புரோக்கர் தரகர்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு லீஸுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தில் ஒரு லாபம் கிடைக்கும். கமிஷன் அடிப்படையில் பெரியது ஒரு லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரி, இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய பயிற்சி. உங்களை விருச்சிகத்திற்கு நேரடி 7ஆம் இட ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இந்த 2025 அவரும் அந்த மே மாசம் பயிற்சி அடைஞ்சு 8ஆம் வீடான மிதுனத்துக்கு போயிடுறாரு. 8ஆம் வீடு எது அப்படின்னு கேட்டா மிதுனம், அதற்கு அதிபதி புதன். அந்த புதன் உங்களுடைய கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ 8ல் குரு மறைந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க, அது குறிப்பிட்டு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவால் கெடுபலன் நடப்பது குறைவுதான். அதுதான் மாற்று கருத்தம் இல்லை. ஆனா மாங்கல்ய யோகம் உண்டு. கணவர் வீட்டு வழிகளில் சில சம்பவங்கள், சில நிகழ்வுகள் நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கார் வண்டி வாகனம் வாங்குறது, விற்கிறது, அல்லது கார் வண்டி வாகனம் தனிப்பட்ட முறையில் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. தங்க நகைகளை பார்த்து கையாள வேண்டும். ஆனா பூர்வீக தங்க நகைகள் கிடைப்பதற்கும் அல்லது புதிய மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கும், பரம்பரை நகைன்னு சொல்லுவாங்க, பாட்டி சொத்து இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பரம்பரை நகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல அடமானத்திற்கு போன தங்க நகை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஸோ அதுலலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். முக்கியமா பிள்ளைகளுடைய வழிகளில் சில சுபகாரியங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழிலோ திருமணம் அமைஞ்சு உங்களை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு. ஸோ மற்றபடி இந்த 2025 நிச்சயம் உங்களுடைய புத்தி சாதுர்த்தியால், திறமையால், அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைத்து சொத்துக்கள் முதல் மற்றும் திருமண வாழ்க்கை வரை பல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதற்குண்டான உங்களுடைய திறமை, அதுக்கு முன்னாடி நீங்க எஃபர்ட் போட்ட அந்த முயற்சி, அதற்கு இந்த 2025 தக்க பலன் கிடைக்கும். ஸோ இதுல நான் ஏற்கனவே சொன்ன இந்த மகேந்திர யோகம்னு ஒன்று சொன்னேன். 5ல் சனி பகவான், 10ல் கேது பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது, குரு 8ல் போய் அமர்கின்ற பொழுது மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபங்கள் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட மறைமுகமான ஏதோ ஒரு வேலை தொழில் இல்லை கமிஷன் அடிப்படையில் ஒரு தொழில் பார்த்துட்டீங்கன்னா அதனால பண லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அல்லது ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் அல்லது புதிய லாட்ரி டிக்கெட் போன்றவற்றின் மூலமாக சில குறுக்கு வழி, ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க, அல்லது மறைமுகமான வேலை தொழில்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வேலை தொழில் மூலமாக பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு.
அது அரசியல் மூலமாக கூட வரலாம், அல்லது சினிமா வாய்ப்பு மூலமாக கூட வரலாம். சரிங்களா? ஸோ 5ல் சனி 10ல் கேது, இந்த நேரத்தில் 8ல் குரு மறைகின்ற பொழுது இந்த யோகம், அதாவது மறைமுகமான வழி பண லாபங்கள் பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். 2008 அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு வரும். அது உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து கூட கிடைக்கலாம். சரிங்களா? வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திங்க. இந்த 2025 கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு வழிபாடு என்று எடுத்துக்கிட்டா கண்டிப்பா குரு பகவானுடைய வழிபாடு, படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு கல்வி உதவி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரச மர வழிபாடு, அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகருடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ நல்லது, நாம் இன்றைய விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய வரனை பற்றி பார்ப்பது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.